நம்ம அநேக நேரம் மற்றவங்களை கூமுட்டை அப்படின்னு சொல்லி திட்டிடுறோம். ஆனால் கூமுட்டைன்னா என்னன்னு தெரியுமா? அடைகாக்கப்படாத முட்டை தான் கூமுட்டை. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு நிதானித்து அறிய போகிறோம். நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கோழிக்கு முட்டை கூட உள்ள நல்ல நெருங்கிய ஐக்கியம் தான் அடைகாக்கப்படுது. அதனால கோழியிடம் இருந்து அனல் உண்டாக்கப்பட்டு முட்டையிலிருந்து உயிர் வருது. அதே போல் நம்மளை படைத்த தேவனோடு நமக்குள்ள நெருங்கிய ஐக்கியத்தினால அவர் மூலமாய் நாம் அனல் மூட்டப்பட்டவர்களாகப்படும்போது தான் நம்ம நல்ல முட்டையாக உயிர் பெற்று வாழ முடியும். அப்படி இல்லை, அவரோடு நெருங்கிய உறவு இருக்கிறதுனால நம்ம அனல் மூட்டப்படலை அப்படின்னா நம்மளும் கூமுட்டை தாங்க. அவரோடு நெருங்கிய உறவுங்கிறது தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து அவரோடு நம்மளுடைய நேரங்களை செலவிடுவது. அப்படி செலவிடப்படும் போது நாம் அவரிடமிருந்து உயிரூட்டப்படுகிறோம், அதனால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாம் நல்லவர்களாக மாற்றப்பட்டு பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. நம்ம மற்றவர்களை கூமுட்டன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளை நிதானித்து பார்ப்போமா?